படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அந்த படம் பார்க்கலாம். இந்த ஆடியன்ஸ் தான் வரணும், அந்த ஆடியன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ படத்தில் ரொம்ப வல்கரான அந்த மாதிரி எந்த ஒரு சீன்ஸும் இல்லை. ஸோ ரொம்ப நீட்டாகவே படம் பார்க்கலாம். ஹீரோ சொல்கிறீங்க இல்லையா, அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு க்ரைம் த்ரில்லருக்கான என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது அது ஆக்சுவலாக காமெடின்னு தனியாக ஒன்றும் பண்ணலை. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ 2-3 பாட்டு இருந்தது. ஸோ பாட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. கேட்க முடியாதான் இருந்தது, எதுவும் ரொம்ப இதுவாக இல்லை, நீட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள்லாம் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ ஆமாம், மெசேஜ் இஸ் அ த்ரில்லர் மூவி. ஸோ நான் சொல்ல மாட்டேன், நீங்களே மெசேஜ் பார்த்து படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இட் வாஸ் வெரி நைஸ். நிறைய ரெஸ்பான்ஸ் நாங்கள் இங்கேயே பார்த்தோம். த சாங்ஸ் ஆர் ஒர்க்ட் அவுட் வெல். பர்சனலாக எனக்கு இதில் அந்த வெள்ளை மழையை பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட படத்தை இந்த மாதிரி ஆடியன்ஸோட பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. வெற்றி சார் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தம்பி ராமையா சாருடைய ஆக்டிங்கே வேறு லெவல். ரொம்ப காமெடியாக இருந்த ஒரு படத்தை கடைசியில் வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போயிட்டார். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் பயங்கர சீரியஸாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் மிரட்டிட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்ற ஒரு டெம்ப்டேஷனை கொண்டு வந்துட்டாங்க. த்ரில்லர் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. த்ரில்லர் ரொம்ப நல்லா த்ரில்லிங் கொண்டு வந்திருக்காங்க. மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒன்றும் இல்லை, லாகே இல்லை படத்தில். உட்காந்தா ஃபஸ்ட் ஹாஃப் எப்போ முடிஞ்சதுன்றே தெரியல. செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப மிரட்டிட்டாங்க, ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம் அந்த படம். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு, வெற்றி சார் நடிப்பு, டைரக்டருக்கு வந்து இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. நெக்ஸ்ட் படம் இம்மிடியட்டாக அவருக்கு கிடைக்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது படம், நல்லா இருக்குது. வெற்றி நல்லா பண்ணியிருக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கூடயே தம்பிராமையாவும் 2 பேரும் ஈக்குவலாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய மெச்சூரிட்டி நல்லாவே தெரியுது, தம்பிராமையாவுடைய மெச்சூரிட்டி. மெசேஜ் அதான் லாஸ்ட்டில் சொல்கிற மாதிரி, பொண்ணுங்களுக்கு வந்து பாலியல் பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு சட்டம் உடனே தண்டனை கொடுக்குறா இருந்ததுன்னா இது திரும்ப நடக்காது அப்படிங்கிறது வந்து டைரக்டர் சொல்ல வர்றாரு. அதை வந்து நல்லாவே வித்தியாசமாக அதே சட்டம் வந்து உடனே இவங்களுக்கு பழி வாங்கினவங்களை வந்து தண்டிக்காத மாதிரி நைஸாக கொண்டு போயிருக்காரு, வித்தியாசமாக கொண்டு போயிருக்காரு. அது ஏற்கனவே இருக்கிற வில்லன் மேலே பழிய போட்டு அந்த தண்டனையை உடனே கொடுக்கணுங்கிற மாதிரி காட்டியிருக்காரு. இல்லை இது மாதிரிலாம் இப்போ இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி காட்டலையே. இது வந்து என்னென்னா அவர் ஹீரோ அந்த வெற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தப்பு ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம நாட்டில் சட்டம் அந்த மாதிரி இருக்குது. அப்படிலாம் ஒன்றுமே இல்லையாங்க. படம் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போகுது. ஃபஸ்ட்டு இன்டர்வலே டக்குன்னு போய் என்ன டப்புன்னு விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், சூப்பராக பார்க்கலாம். ஆமாம், நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்ல ஒரு பக்காவான க்ரைம் த்ரில்லர். எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம். ஒரு ஸ்ட்ராங்கான சோஷியல் மெசேஜ் இருக்குது படத்தில். நானும் இந்த படத்தில் ஒரு சின்னதாக ரோல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த பிடிக்கும் நம்புகிறேன். டைரக்டருக்கும் இது ஃபஸ்ட் படம். ஸோ என்னோட முதல் பக்கம் இது தான். ஸோ இன்றைக்கி இறங்கக்கூடிய மற்ற படங்களுக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். எனக்கு ரொம்ப நர்வஸ் தான். நான் இது ஃபர்ஸ்ட் படம், அதுவும் இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டடான தேட்டரில் பார்க்கும்போது என்னால் ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் நான் போகணும், இன்னும் நிறைய படங்கள் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கப்புறம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டருக்கு. ஸோ எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதுவும் மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய சஸ்பென்சஸ் இருக்குது. நான் எதுவும் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. பட் க்ரைம் த்ரில்லர்னால அது ஸ்பாயில் ஆயிரும். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. படம் முதல் பக்கம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜான்ராவில் ஒரு கமர்ஷியல் சோசியல் மெசேஜ் சொல்ல முடியுமா அப்படின்றது இந்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். க்ரைம் த்ரில்லர்ன்றகவும் ஒரு என்ன ரத்தம் தெரிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குமோன்றதுலாம் இல்லை. அந்த மாதிரி இருக்குது. பட் ஃபேமிலியாகவும் பார்க்கணும், ஃபேமிலி ஆடியன்ஸும் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் உள்ள நிறைய எலமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. காமெடிஸு, மியூசிக்கு, ஆக்டிங்கு எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக இருக்குது. இது எந்த இடத்துலையுமே ஓவர் டூ ஆகாமல், அந்த எந்த இடத்துலையும் கம்மியாகாமல் கரெக்டான அந்த லெவலில் இனிஷியல்லேருந்து கிளைமேக்ஸ் வரையுமே அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ அனிஷ் அஸ்ரஃப் டைரக்டர், அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பார்க்கும்போது புதுசாக இருந்தது. ரெட்டின் கிங்ஸ்லின்னு சில இடத்துல வந்தார், அவரோட போர்ஷன்ஸ் வந்தார். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரெட்டின் கிங்ஸ்லினே கூட ஒரு போலீஸ் கேரக்டராக சேர்த்து 3 பேருமே ட்ராவல் ஆகும், அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. தம்பிராமையா அவங்க 2 பேரோட காம்போ அது நேச்சுரலாக இருந்தது. எந்த இடத்துலையுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக அது கொண்டு போயிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஷில்பா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோ ஹீரோயினுக்கான வெயிட்டேஜ்லாம் இந்த படத்தில் கிடையாது. அவங்கவுங்க கொடுத்த ரோல் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோ வெயிட்டேஜஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ, அவங்க என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருந்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒரு சில இடத்துல தோணுச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எல்லாமே டோட்டலாக அது ஃபினிஷ் ஆகிற வரையும் சூப்பராக கொண்டு போயிருந்தோம். மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி படத்தெல்லாம் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு அது ஃபீல் ஆகுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு விஷுவல் நல்லாயிருக்கும். ஃபோனில் டிவியில் பார்க்குறது இந்த மாதிரி படங்கள்லாம் தேட்டர்கள் ப்ராடக்ட்ஸு. இதெல்லாம் வந்து தேட்டரில் பார்த்தா அதுவும் ஃபேமிலியாக வந்து என்டர்டெய்னிங்காக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபில்மு. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்காகவும் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள். காமெடிஸாக இருக்கட்டும், கமர்ஷியலாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் ஒரு டபுள் மீனிங்கான ஒரு காமெடியாக இருந்தாலும் அதை எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மெச்சூர்டாக அதை கன்வே பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் காமெடி, டார்க் காமெடிஸும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ படம் ஒர்த் டு வாட்ச், பார்க்கலாம்.